ராமராமா, ஜனவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை, ஸ்வாவசு வருஷம் தை மாசம் 10ஆம் தேதி, சுக்லபக்ஷ ஷஷ்டி, சுக்ல ஷஷ்டி திதி, நட்சத்திரம் உத்தரட்டாதி, பகல் 12 மணி 44 வரை, பின்பு ரேவதி நட்சத்திரம், சிவயோகா கௌலவ கரணம், ஷஷ்டி விரதம் இன்னைக்கு. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. நாளைய தினம் ரத சப்தமி நாளில் கட்டாயம் நாம் செய்ய வேண்டியவை என்ன? சூரியநாராயணன் கஷ்யபருக்கும் அதித்திக்கும் அவதாரம் பண்றார். சூரிய பகவானாக அப்படி அவதாரம் செய்து இடைவிடாமல் சஞ்சரித்து கொண்டே இருக்கக்கூடியதான தெய்வம். 7 குதிரைகள் பூட்டப்பட்டதான ரதத்துல, ரதம் என்றால் தேர் என்ற அர்த்தம். அருணன் என்கிற சாரதி, தேரோட்டி சாரத்தியம் செய்ய சூரியன் சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கார். அப்படி சஞ்சரிக்கக்கூடியதான சூரியன் தன்னுடைய ரதத்தை தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி திருப்பும் தினமாக அமைந்திருக்கு இந்த ரத சப்தமி தினம். இது ஒரு பெரிய புண்ணிய காலமாக சொல்லப்படுறது சாஸ்திரங்கள்ல. விடியற் காலையில ஸ்நானம் பண்ணணும் எல்லாரும். விசேஷமாக நதிகள்ல ஸ்நானம் பண்றது மிகவும் புண்ணியத்தை அளிக்கும். அல்லது வீட்டிலாவது விடியற் காலையில் ஸ்நானம் பண்ண வேண்டும். ஸ்நானம் பண்ணும் பொழுது ரத சப்தமி புண்ணிய காலே சமஸ்த பாபக்ஷயார்த்தம் சப்தார்க்க பத்திர ஸ்நானமகங்கரிஷ்யே அப்படின்னு சங்கல்பம் செய்து கொண்டு 7 எருக்கம் இலை, எருக்கஞ்செடி எங்க பார்த்தாலும் முளைச்சிருக்கும், அதனுடைய பத்திரம் இலைகள் 7 இலைய வச்சுண்டு அதுல கொஞ்சம் மஞ்சள் அக்ஷதை, மங்களாட்சதை, அப்புறம் கோமயம் கொஞ்சம் பசுஞ்சாணி, அப்புறம் அருகம்புல் வைத்து மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து தலையில வச்சுக்கணும். 7 இலைய எருக்கலையை வச்சுண்டு அதற்கு மேல மஞ்சப்பொடி, மங்களாட்சதை, கோமயம், அருகம்புல் இதெல்லாம் வச்சுண்டு விடியற்காலையில் ஸ்லோகங்களை சொல்லி பகவானை நினைத்து கொண்டு ஸ்நானம் செய்ய வேண்டும். இப்படி ஸ்நானம் பண்ணினா 7 ஜென்மாக்கள்ல பண்ணதான பாபங்களும் விலகும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஸ்நானம் பண்ணி அர்க்ய பிரதானம் பண்ண வேண்டும். சப்த சப்தி பிரியே தேவி சப்த லோகைக பூஜிதே சப்த ஜன்மார்ஜிதம் பாபம் ஹர சப்தமி சத்வரம் யத் கர்மகிருதம் பாபம் மயா சப்தசு ஜன்மசு தன்மே ரோகஞ்ச சோகஞ்ச மாகரி ஹந்து சப்தமி நௌமி சப்தமி தேவி த்வாம் சப்த லோகைக மாதரம் சப்தார்க்க பத்திர ஸ்நானேன மம பாபம் வியபோகயா. இவ்வாறு இந்த ஸ்லோகங்களை கூறி ஸ்நானங்கள் செய்ய வேண்டும், குளிக்க வேண்டும். குளித்து முடித்த பிற்பாடு அர்க்யம் கொடுக்க வேண்டும். ரதசப்தமே ஸ்நானாங்கம் அர்க்ய பிரதானம் கரிஷ்யே என்று சங்கல்பம் செய்து கொண்டு சப்த சப்தி ரதாரூட சப்தலோக பிரகாசக திவாகர கிருஹாணார்க்யம் சப்தம்யாம் ஜோதிஷாம் பதே திவாகராய நமஹ இதமர்க்யம் 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 என்று சூரியனை குறித்து அர்க்ய பிரதானம் கொடுக்க வேண்டும். இவ்வாறு ஸ்நானம் செய்து பிற்பாடு அனுஷ்டானங்களை செய்து நிறைய தானம் பண்ணணும். மற்றும் இந்த ரத சப்தமி தினத்துல இன்னொரு புண்ணிய காலமும் சேர்றது. என்னது அப்படின்னா சப்தமி திதியும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்றது. ஞாயிறு அப்படிங்கிறதே சூரியனுடைய நாள். பானு சப்தமி அப்படின்னு பேரு இன்றைக்கு. அமாவாஸ்யாது சோமேன சப்தமி பானுநாசக சதுர்த்தி பூமிபுத்திரேன புதவாரேன சாஷ்டமி சதஸ்ரஸ்திதயஸ்வேதாக சூரிய கிரகண சந்நிபாக என்று அலப்த யோகம் இன்றைய தினம், அதாவது சூரிய கிரகணத்துக்கு சமானமான நாள், புண்ணிய காலம் இன்றைய தினம். சூரிய கிரகணம்ங்கிறது நமக்கு 1 மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமோ இவ்வளவுதான் கிடைக்கும். அந்த சமயத்துல நிறைய புண்ணியம் பண்றதுக்கு நமக்கு அவகாசம் இருக்காது. ஆனா இந்த ரதசப்தமியினால நாம் உபயோகப்படுத்திக்கலாம். மகா வித்வான்கள், வேத விற்பன்னர்கள், சாஸ்திர விற்பன்னர்கள், பக்தர்கள், ஏழைகள், இந்த மாதிரி பல பேருக்கு நாம் தானம் அளிக்கிறதுக்கு, தானம் அளித்து நமது பாபத்தை போக்கெடுத்துக் கொள்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு, அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் உபயோகப்படுத்தி கொண்டு நிறைய தானங்களை செய்து நன்மைகளை அடைய வேண்டும். ராமராம்.